அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நான் உங்கள் தாஜ். வெல்கம் டு மிலாஸ் ரெசிபி. இன்றைக்கி மிலாஸ் ரெசிப்பியில் டேஸ்டான நண்டு கிரேவியும் சாஃப்டான பரோட்டாவும் பார்க்கலாம் உறவுகளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 1/2 கிலோ மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி. ஒரு மைதாக்கும் வித்தியாசப்படும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பரோட்டாவுக்கு மைதா மாவு பிசைகிறது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசையணும். இந்த கப்பால் தான் 1/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போது நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அழுத்தி பிசைஞ்சு நல்லா இழுத்து பிசைஞ்சால் நல்லா மைதா மாவு சாஃப்ட் கொடுக்கும். பரோட்டாவும் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போது ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் இந்த மாவை ஊற விட்டுடலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நண்டு கிரேவிக்கு தேவையானது பார்த்துடலாம். 1 கிலோ நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 300 கிராம், தக்காளி 300 கிராம், காய்ந்த மிளகாய் 6, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரு 6 துண்டு, தனியாத்தூள் 4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஒரு கைப்பிடி மல்லித்தழை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பூண்டு 6 பல்லு, ஏலக்காய் 2, எண்ணெய் 150 கிராம், தேங்காய் 50 கிராம், முந்திரி 20 கிராம், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீஞ்சி போயிடாமல் லைட்டான சூடு காட்டி எடுத்தால் அந்த மணம் நல்லா இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தேங்காயையும் போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் வறுபட்டதும் முந்திரியும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆற விட்டு நம்ம அரைக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு பெருசாக கட் பண்ணி இந்த 300 கிராம் வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி தான் நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். இப்போ அந்த 4 பண்டு பூண்டையும் போட்டுடலாம். இப்போ வறுத்து வச்ச மசாலாலாம் இப்போ பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ தேங்காயையும் முந்திரியையும் 2 ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போது வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக தண்ணி விட்டு அதில் ஒட்டி இருக்கிற எசன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுடுங்க. ஏன்னா காஞ்சி போயிருக்கும். இப்போது இதை அரைச்சி விழுதாக எடுக்க போகிறோம்.
இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடரையும் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிடணும். நல்லா திக் பேஸ்ட் வந்துடும். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு 150 கிராம் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற பட்டையை போடுவோம். போட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இஞ்சி பூண்டு அந்த பச்சை மணம் வர போகணும். அந்த பச்சை வாசம் போன பிறகு மிளகாத்தூள் போட்டுக்கணும். நீங்கள் காரமாக ரொம்ப வேணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பாதியே கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை போட்டு அதிலே நல்லா வதக்கிக்கணும். இப்போது மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக வேணும்னு சொன்னால் ஒரு ஸ்பூனோடு நிறுத்திக்கோங்க. இந்த கிரேவிக்கு 1.25 ஸ்பூன் கண்டிப்பாக உப்பு தேவை. இப்போது எடுத்து வச்சுருந்த மல்லித்தூளையும் அதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு விழுதுலேயே நல்லா நண்டை வதக்கிக்கணும். அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அந்த நண்டு உள்ள போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் மசாலா பேஸ்ட்டு அதில் போடணும். கொஞ்சம் வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கழுவி ஊற்றணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடணும். கொஞ்சம் மூழ்கிறாப்பில் தண்ணி இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் வெந்தால் போதும். ஓவர் குக்கிங் பண்ணக்கூடாது. இப்போது எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 10-15 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்ததும் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் விழுதும் அதில் சேரும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா வெந்து நல்லா நமக்கு நல்ல திக் கிரேவி கிடச்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம பரோட்டா ரெடி பண்ணலாம். இப்போ நல்லா ஊறி இருக்கு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை விரித்து நல்லா பிசைஞ்சு இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா இழுத்தா நல்லா ஊறிடுச்சு. அப்போ தான் சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இப்போ உருண்டை போட்டுக்கலாம். 10 போடலாம். ஆனால் எனக்கு 9 உருண்டை கிடச்சிருக்கு. நம்ம தேய்க்கும்போது நல்லா ஓரத்தையெல்லாம் நல்லா தேய்க்கணும். ஓரம் தடியாகவே இருக்கக்கூடாது. நல்லா ஓரத்தையெல்லாம் தேய்ச்சி நல்லா இழுத்து விட்டு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சா போதும். இந்த மாதிரி வடை போட்டு செஞ்சு வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் மாவு நல்லா இழுத்து பண்ண முடியும்.
இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தவாவை அடுப்பில் வச்சு நல்லா அடுப்பு சூடாகணும். இப்போது நம்ம செஞ்சு வச்ச பரோட்டாவை போடலாம். உடனே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. ஒரு தடவை திருப்பி போட்டு எண்ணெய் தடவி, ஒன் சைடு தான் எண்ணெய் தடவணும், இல்லைன்னா ரொம்ப ஆயிலாக தெரியும் பரோட்டா. அதனால் ஒரு சைடு மட்டும் எண்ணெய் விடுங்க போதும். உடனே சூடோடவே நம்ம அதை தட்டி ஹாட் பேக்கில் வச்சிடணும், இல்லைன்னா ட்ரையாக தெரியும் பரோட்டா. லேயராக நல்லா வந்திருக்கு. நம்ம ஒரு பரோட்டாவையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஓரமெல்லாம் நல்லா சுற்றி கொடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். நம்ம சுகர் போடுறது எதுக்குன்னா இந்த மாதிரி நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சுகர் கொஞ்சம் சேர்க்குறோம். சாஃப்ட்டும் கொடுக்கும். இது மாதிரி நல்ல லேயராக பரோட்டா கிடைக்கும். இப்போ நண்டு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்த மல்லித்தழையை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். என்ன உறவுகளே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.